ராவல்பிண்டியில் உள்ள நூர்கான் விமான தளம் உட்பட தனது 3 முக்கிய விமான தளங்களை இந்திய ஏவுகணைகள் தாக்கியுள்ளதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டியுள்ளது. நேற்றிரவு நடத்தப்பட்ட தாக்குதலில் வானிலிருந்து தாக்கும் ஏவுகணையை இந்தியா பயன்படுத்தியதாக பாகிஸ்தான் கூறிக்கொண்டது. எனினும் அது குறித்து இந்தியா சார்பில் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. இந்திய ஏவுகணைகளால் தகர்க்கப்பட்ட நூர்கான் விமான தளமானது பாகிஸ்தான் ராணுவத்துக்கான பல்வேறு உபகரணங்களின் சேமிப்பு கிடங்காகும். போர் விமானங்களுக்கு வான்வெளியிலேயே எரிபொருள் நிரப்பவும் ராணுவ தளவாடங்களை ஏற்றிச் செல்லும் விமானங்களை நிறுத்தி வைக்கவும் அது முக்கிய பங்காற்றுகிறது. 3 முக்கிய விமான தளங்களை இந்தியா தாக்கியதை தொடர்ந்து பாகிஸ்தானின் வான்வெளி எல்லைகள் முழுவதுமாக மூடப்பட்டன. உள்ளூர் நேரப்படி அதிகாலை 3:10 மணி முதல் மதியம் 12 மணி வரை வான் பரப்பில் பயணிகள் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமான தளங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்ட பாகிஸ்தானுக்கு பதிலடியாக இந்தியா பாகிஸ்தானின் விமான தளங்களை தாக்கியுள்ளது. இதுவரையில் துருக்கியில் தயாரிக்கப்பட்ட ஏறக்குறைய 400 ட்ரோன்கள் கொண்டு பாகிஸ்தான் இந்தியாவின் பகுதிகளை குறிவைத்து தாக்கியுள்ள நிலையில் அவற்றை இந்தியா வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.